வணக்கம், வெல்கம் டு பவர். இந்த வீடியோவில் ஹெட்ஜிங்னா என்ன, எப்படி ஹெட்ஜிங் பண்ணுறது, ஹெட்ஜிங்கோட லைவ் எக்ஸாம்பிள் எல்லாமே ஒன்று பார்த்துடலாம். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா ஹெட்ஜிங் பண்ணும்போது நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஹெட்ஜிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெட்ஜிங்கோட பெனிஃபிட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செல்லிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருக்குது செல் பண்ணும்போது. சப்போஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டில் ஏதோ ஒரு நியூஸ்னால ஒரு 1000 பாயிண்ட் இறங்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 100 ப்ரீமியம் பிடிக்கிறதுக்கு செல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 900 ரூபா வரைக்கும் உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி அன்லிமிட்டெட் ரிஸ்க்கை நம்ம வந்துட்டு ஹெட்ஜிங் யூஸ் பண்ணி மிட்டிகேட் பண்ணலாம். இன்னொன்று என்ன மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கேபிட்டல் பார்த்திங்கன்னா நேக்கடாக செல் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரீம் கேபிட்டல் தேவைப்படும். ஒரு 1.2 lakhs 1.3 lakhs வந்து தேவைப்படும். பட் ஒரு சின்ன பை போடுறதுனால அந்த 1.2 lakhs நம்ம 25,000க்கு கொண்டு வரலாம். ஹெட்ஜிங் இதுதான். ஸோ உங்களோட அன்லிமிட்டெட் ரிஸ்க்கும் வந்துட்டு கம்மியாகும். நீங்கள் உங்களுக்கு தேவையான கேபிட்டலும் பார்த்திங்கன்னா கம்மியாகும். ஸோ யாருக்குமே வந்துட்டு ப்ராப்ளம். ப்ரோக்கர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு அன்லிமிட்டெட் ரிஸ்க் பொசிஷன் வச்சுருக்கும் போது அவங்களுக்கும் ப்ராப்ளம், உங்களுக்கும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போகுது அப்படின்னா அவங்க மீதி கேபிட்டல் வந்துட்டு உங்கள்கிட்ட அவங்க போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹெட்ஜிங் பண்ணும்போது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இதனால தான் பார்த்திங்கன்னா செபி வந்துட்டு நமக்கு ஹெட்ஜிங் பண்ணும்போது மார்ஜினும் ரெடியூஸ் ஆகும், உங்களோட ரிஸ்க்கும் ரெடியூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ மெயினாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்துட்டு இப்போ கரண்ட்டாக ஒரு 43, 41, 300 ஸ்பாட் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. 41,300. இப்போ ஆப்ஷன் நம்ம சப்போஸ் செல் பண்ணுறோம், உங்களோட வியூ பார்த்திங்கன்னா 41,500 கீழே மார்க்கெட் எக்ஸ்பிரி ஆகும் இந்த வீக் அப்படிங்கும்போது நீங்கள் 41,500 செல் பண்ணலாம். உங்களோட வியூ பார்த்திங்கன்னா 41,500 கீழே எக்ஸ்பிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் மார்க்கெட் உங்களுக்கு ஷூட் அப் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் ரிஸ்க் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆவீங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 41,500 செல் பண்ணிவிட்டு 41,800 இல்லை 41,600 41,900 இந்த மாதிரி அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் என்னவோ உங்களோட ரிஸ்க்கு ரிவார்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த இது வந்துட்டு வாங்கிக்கலாம். ஒரு பையும் அதே சைடு போயிட்டு அதே காலை ஒரு அதிகமான ப்ரீமியம் காலை செல் பண்ணுறீங்க, ஒரு கம்மியான ப்ரீமியம் இருக்கிற காலை பை பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட் என்ன தான் எவ்வளோ தூரம் போனாலும் உங்களுக்கு ரிஸ்க்கு வந்துட்டு டிஃபைன்ட் ஆகி ஒரு 2,000 3,000 அந்த மாதிரி. இதை நம்ம பே ஆஃப் கிராஃப் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்துட்டு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள். இதே பார்த்திங்கன்னா நான் டபுள் சைடு ஹெட்ஜிங் பண்ணுவேன். மேலேயும் எனக்கு வந்துட்டு அப் சைடும் ஒரு லெவலுக்கு மேலே போகாது, இல்லை டவுன் சைடும் ஒரு லெவலுக்கு மேலே போகாது, மார்க்கெட் கன்சால்டேஷனில் இருக்கும் அப்படிங்கிற 1 hour சார்ட்டில் பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி. இப்போ ஹெட்ஜிங் எப்படி லைவில் ஒர்க் ஆகுது, எப்படி மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்குது, எப்படி அன்லிமிட்டெட் ரிஸ்க் வந்துட்டு நமக்கு லிமிட்டெட் ரிஸ்க்காக மாறுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்துட்டு பிளாட்ஃபார்மில் போய் பார்த்துடலாம். ஸோ இப்போ ஆர்டர்ஸ் போயிட்டு பேஸ்கெட் போங்க. பேஸ்கெட்டில் போயிட்டு நியூ பேஸ்கெட் க்ரியேட் பண்ணுங்கள். ஹெட்ஜிங் அப்படின்ட்டு ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்குங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு பேங்க் நிஃப்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ 41,240 அப்படிங்கிற வேல்யூவில் இருக்குது. சரிங்களா? இப்போ 41,200 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதுக்குள்ளே போய்க்குங்க. இப்போ நாளைக்கு எக்ஸ்பைரி, இன்றைக்கி வெனஸ்டே, நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தேர்ஸ்டே எக்ஸ்பைரி. இப்போ 41,500 கீழே தான் மார்க்கெட் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 1,35,186 rupees வந்துட்டு உங்களுக்கு மார்ஜின். ப்ராஃபிட் வரும்போது எவ்வளோ வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1,400 ரூபா வந்துட்டு வரும். ஸோ 1,35,000 ரூபா வச்சா 1,400 ரூபா இது கீழே எக்ஸ்பீரி ஆச்சுன்னா வரும். பட் நமக்கு வந்துட்டு அன்லிமிட்டெட் ரிஸ்க் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகும். இப்போ நீங்கள் இந்த இதில் போய்ட்டு ஸ்ட்ராட்டஜி பில்டரில் உங்களோட இதை போட்டு பார்த்துக்குங்க. பேங்க் நிஃப்டி எடுத்துக்கங்க. ஆப்ஷன்ஸ் அப்கமிங் எக்ஸ்பைரி 9th March 41,500. சரிங்களா? 41,500 காலை செல் பண்ணிடுங்க. ஸோ செல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு
ப்ராஃபிட் வந்துட்டு 1400 சொன்னாங்களா, அது ப்ராஃபிட் வருது. பட் ரிஸ்க் பாருங்கள் அன்டிஃபைன்டு, எவ்வளோ வேணாலும் ரிஸ்க் வந்துட்டு போகலாம். கிட்டத்தட்ட நமக்கு 40,000 கீழே உங்களுக்கு மேலே போச்சு, இந்த 42,000லாம் போயிடுச்சு. சப்போஸ் 2,000 பாயிண்ட் கேப் அப் ஆயிடுச்சு மார்க்கெட் ஏதாவது நியூஸ்னால அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அன்லிமிட்டட் ரிஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறீங்க. இப்போ ஒரு சின்ன பை மட்டும் இங்கே போடுறேன், 41 ஒரு 800 பை போடுறேன். அப்போ எனக்கு ப்ராஃபிட்டும் அடி வாங்கும், கம்மியாகும். அதே மாதிரி அன்லிமிட்டட் ரிஸ்க்கும் பார்த்திங்கன்னா எனக்கு டிஃபைன்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் மார்க்கெட் ஒரு 1000 பாயிண்ட் ஆயிருந்தாலும் 2,000 தான் வந்துட்டு எனக்கு ரிஸ்க். ஒரு 41,600 போகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு T+0 1600 வரும். இதில் பார்த்திங்கன்னா அது T+0 2,000 வரும். எக்ஸ்பிரி அன்றைக்கி 1600 வந்துட்டு இதாகும். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி. இப்போ நம்ம இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னா இதே மாதிரி இந்த சைடும் போட்டிங்கன்னா நம்மளோட ரிஸ்க் கம்மியாயிரும். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இன்னொரு அனதர் எக்ஸாம்பிள்னு சொன்னேன்ல. இப்போ இதில் நல்லா பார்த்துக்குங்க, உங்களுக்கு ரிஸ்க் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1039, உங்களுக்கு மேக்ஸ் லாஸ் 6,000 இங்கே. சப்போஸ் எக்ஸ்பிரி அன்றைக்கி இந்த இடத்துல 42,000 பாயிண்ட் ஏறிச்சுன்னா 6,000 வரும். ஸோ உங்களுக்கு கேபிட்டல் பார்த்திங்கன்னா இனிஷியலாக 1.3 lakhs இருந்தது, இப்போ 27,500 மாறிடுச்சு. இப்போ இது வந்துட்டு ஒரு சைடாக நீங்கள் வியூ எடுக்கிறீங்க, கண்டிப்பாக இது கீழே தான் எக்ஸ்பிரி ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை எனக்கு சென்டர் பாயிண்டில் எக்ஸ்பிரி ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ 41 மார்க்கெட் மேலே வந்து ஒரு 41,500 க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் சப்போஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 41,500 கால் அண்ட் புட் செல் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகுனா இந்த 258 ரூபா உங்களுக்கு 0 ஆகும், இந்த 147 ரூபா உங்களுக்கு 0 ஆகிடும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு இதில் ஒரு ரூபா 2 ரூபா இருக்கலாம். கரெக்டாக 41,505 எக்ஸ்பிரி ஆச்சுன்னா ஒரு 5 பாயிண்ட் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0. அப்போ செல் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் வரும். கீழே 2 பை பண்ணியிருக்கீங்க, இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 130 ரூபா லாஸ் ஆகும். 130 × 25 லாஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த டயக்ராம் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அங்கே பொசிஷன்ஸ் ஓடிட்டு இருக்கிறத நான் வந்துட்டு இதில் போட்டு பார்த்துக்குவேன். இங்கே போய் அனலைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பே ஆஃப். இப்போ எனக்கு இதுக்கு 41,200 இந்த மாதிரி போனால் தான் எனக்கு 3,000 ரூபா லாஸ் வரும். இதுக்கு மேலே போனால் எனக்கு எக்ஸ்பிரி அன்னைக்கு 3,000. அதுக்கு முன்னாடி வெறும் 500 ரூபா மட்டும்தான், 250. இப்போ ஒரு 500 பாயிண்ட் ஏறினாலும் வெறும் 250 ரூபா லாஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு சைடு. நல்ல வியூ தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு சைடு மட்டும் போடலாம். இல்லை ஒரு டைரக்ஷனுக்குள்ளே ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அப்போ இதில் செல்லு இது ஹெட்ஜ் பார்த்திங்கன்னா எவ்வளோ பக்கத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுலேருந்து 500 பாயிண்ட் மேலே ஒரு 400 பாயிண்ட் கீழே ஒரு 400 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் பை போட்டுக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் அந்த ஸ்பாட்டில் கரெக்டாக எக்ஸ்பிரி பண்ணுவாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் பெரிய இன்ஸ்டியூஷன்ஸில் செல் பண்ண அவங்க வந்துட்டு அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் வந்துட்டு கேப்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஹெட்ஜிங் பற்றி. இது கேபிட்டல் பாருங்கள், 2 சைடும் போட்டிருக்கனால 25,000 55,000 வருது. உங்களுக்கு பிரேக் ஈவன் இங்கே காமிச்சிரும். இதைவே ஃபர்தராக இங்கே வந்துருச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது கீழே வந்தது அப்படின்னா இதை வந்துட்டு 41,500 இருக்கா, இதை சப்போஸ் நீங்கள் வந்துட்டு 41,500 கால் கீழே வருது அப்படின்னா இதில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு புது ஒரு பொசிஷனை இதில் லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிரேக் ஈவன் வந்துட்டு இன்னும் எவ்வளோ இது வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்படியே ஓகே ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது இன்னும் மார்க்கெட் கீழே போனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் ஃபர்தராக அதை வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு அதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி. ஸோ இதில் உங்களுக்கு இந்த 2 மெயினாக வந்துட்டு நீங்கள் செல்லிங் பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் ஈஸியாக இருக்குது. பையிங் பண்ணும்போது நீங்கள் ஆவரேஜிங் தான் பண்ண முடியும். பட் பையிங்கில் பார்த்திங்கன்னா பெருசாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ண முடியாது. செல்லிங் யூஸ் பண்ணி நம்ம டைம் டிகே வந்துட்டு செல்லர்ஸ்க்கு ஃபேவராக இருக்கிறதுனால உங்களுக்கு திருப்பி மார்க்கெட் கீழே போயிட்டு அதே பாயிண்டில் வந்தாலும் இப்போ 41,500 பார்த்திங்கன்னா என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு பாருங்கள். 41,500 நமக்கு 64 ரூபா இருக்குது. இப்போ மார்க்கெட் 41,250 இருக்குது. நாளைக்கு சாயந்தரம் 41,500 வந்தாலும் இந்த இது 63 ரூபா 0 ஆகிடும். ஏன்னா டைம் வேல்யூ இது எல்லாமே உங்களுக்கு அவுட் ஆஃப் த மணி இருக்கிறது எல்லாமே டைம் வேல்யூ. ஸோ அங்கே வந்து எக்ஸ்பிரி ஆனால் இந்த 65 ரூபா 0 ஆகிடும். ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு கணக்கு. ஸோ இதுதான் ஹெட்ஜிங் பற்றி. இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கீழே எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.